தந்தை மைந்தர் தூயாவியானவரின் திருப்பெயருக்கு மாற்றி உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, மீண்டுமாக அவர்களை ஐயா சொன்னது போல யோனாவாக உங்கள் முன்பதாக நான் நிற்கின்றேன். சீட்டு என் பேர்லேயே மறுபடியும் விழுந்துருச்சு அப்படின்னு ஐயா சொன்னார். மகிழ்ச்சி. உண்மையாகவே இவர்களை கடவுள் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் என்று நான் நம்புகின்றேன். கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். இவர்களை இந்த நாளிலும் மீண்டும் என்னை அன்போடு ஏற்று இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த அருமையான சந்திரமோகன் ஐயா அவர்களுக்கும் இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும், குறிப்பாக கிரேஸ் டிவி தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கும், யூடியூப் வழியாக இந்த உபவாச கூடுகையில் இணைந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே அன்பின் வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் ஆண்டுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்லலாம். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, மீண்டும் இந்த பகல் வேளைக்காய் நன்றியுள்ள உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோமை போற்றுகின்றோம். இந்த நாளிலும் இந்த உபவாச கூடுகையிலே உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாய் நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். ஆண்டவர் எங்களை அமர வைத்திருக்கிறீர். ஆண்டவர் உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்வுக்கு பயனுள்ளதாய் மாறட்டும். உம்முடைய வார்த்தை எங்களுடைய வாழ்வுகளை கிரியை செய்யட்டும். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து வழியே வேண்டுகிறோம் நல்ல கடவுளே, ஆம். அன்பிற்குரியவர்களே, மீண்டுமாக இந்த நாளிலும் கூட ஆண்டுடைய திரு சமூகத்தின் வழியாக உங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தைகளை வழங்குவதற்கு என்னை நிறுத்தின ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு வசனத்தை இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்வோம். யோபுவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் திருவசனம். யோபு 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் என்ன பண்ணுவேன்? பொன்னாக விளங்குவேன். ஆயினும் நான் போகும் வழியை அவர் அறிவார். என்னை அவர் புடமிட்டால் நான் பொன் போல் துலங்கிடுவேன். ஆயினும் நான் போகும் வழியை அவர் அறிவார். என்னை அவர் புடமிட்டால் நான் பொன் போல் துலங்கிடுவேன். பட் he knows the way that I take. When he has tried me, I shall come out as gold. But he knows the way that I take. When he has tried me, I shall come out as gold. நான் பொன்னை போல் எப்படி வருவேன்? வெளியே வருவேன். எப்போ? ஆண்டவர் என்னை புடமிடுகின்ற பொழுது. ஏன்னா நாம் போகிற வழி அவர் தெரிந்து வைத்திருக்கிறார், அவர் அறிந்திருக்கிறார் என்று யோபுனுடைய புத்தகத்தில் இந்த வசனத்தை நாம் பார்ப்போம். ராஜா ஒருவர் குடிமக்கள் அவருடைய மனநிலையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் ஒரு நாள் திட்டமிட்டு மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று அவர் ஆய்வு செய்வதற்காக ஒரு நாள் இரவிலே அவர் தன்னுடைய அரண்மனையை விட்டு வெளியே வருகிறார். ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு ராத்திரி வேளையில், அநேகர் நடந்து செல்லக்கூடிய ஒரு பாதையில், இரவு வேலை, ஆனால் அநேகர் நடந்து செல்லக்கூடிய ஒரு பாதையில் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒரு முக்கியமான ஒரு பாதையில் ஒரு பெரிய கல்லை அவர் உருட்டி அந்த பாதையின் குறுக்கே வைத்து விடுகின்றார். இப்படி பெரிய கல்லை உருட்டி அந்த பாதையின் குறுக்கே வைத்துவிட்டு மக்கள் என்னதான் இதை செய்கிறார்கள் என்று சொல்லி அவர் மறைவாக ஒளிந்து கொண்டு அதை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆக மறைந்திருந்து கவனித்து கொண்டிருக்கின்ற நிலையில் அந்த கல் அந்த பாதையை ஏறக்குறைய அடைத்து முற்றிலுமாக, அல்லது ஒரு மனிதர் அல்லது ஒரு சிலர் செல்லக்கூடிய அளவில் அந்த கல்லானது அந்த பாதையை அடைத்து கொண்டிருந்தது. அப்படி இவர் கவனித்து கொண்டிருக்கின்ற வேளையில் சிலர் அந்த பாதையின் வழியாக செல்கிறார்கள். அதை பார்த்துவிட்டு அந்த கல்லை எவன் வழியில் போட்டு வைத்தானோ என்று சொல்லி சிலர் திட்டிக் கொண்டே என்ன பண்ணுறாங்க, செல்லுகின்ற ஒரு சூழல். எவன்டா வழியில் எட்டுன்னு வந்து கல்லை போட்டு வச்சுருக்கிறான், அறிவு இருக்குமா இருக்காதா? நம்ம எப்படி பேசுவோமோ அதே மாதிரி அறிவு இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே போகிறாங்க. மறுபடியும் ஒரு சிலர் அந்த பக்கமாக வரவங்க, அரசாங்கம் சரி இருந்தால் இப்படியெல்லாம் நடு ரோட்டில் கல்லை போட்டு வச்சுருப்பாங்களே, ஆட்சி சரியில்லை, அரசாங்கம் சரியில்லை, ஆட்சியாளர்கள் சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு பக்கம் சொல்லிவிட்டு அவர்களும் ஒரு பாதையை ஒதுங்கி போகணும். இன்னும் ஒரு சிலர் வராங்க, வரி பணம் கட்டுறதெல்லாம் வேஸ்ட்டாக தான் போகுது, இப்படி தான் வந்து நிற்குது, நம்ம கட்டுற வரி பணமெல்லாம் நம்ம இப்படி தான் நமக்கு பின்னாடி தொல்லைகளாக வந்து நிற்குது அப்படின்னு அப்படி ஒரு சிலர் சொல்லிவிட்டு இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் அந்த கல்லை உருட்டுவதற்கு எண்ணம் இல்லாதவர்களாக அந்த கல் போட்டவர்கள் மீதும் அல்லது அது கல்லை போடுவதற்கு காரணமாக இருந்த அரசாங்கத்தின் மீதும் அவர்கள் குற்றங்களை பழித்து கொண்டே அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட நிலையில் ஒரு விவசாயி, ஒரு ஏழை விவசாயி அந்த பக்கம் வருகின்றார். அவரும் அந்த கல்லை பார்க்கின்றார். பார்த்த உடனே அந்த கல்லை புரட்டுவதற்கு அவர் முயற்சிக்கின்றார். பாதையில் இருக்கிறது, அநேகருக்கு அது இடையூறாக இருக்கிறது, ஆக நமக்கும் கூட அது வழியை மறிக்கிறது என்று சொல்லி அந்த கல்லை புரட்டுவதற்கு அவர் முயற்சிக்கின்றார். மிகவும் கடினமாக இருக்கிறது. ஆனாலும்
தன் முழு பலத்தையும் கொண்டு அந்த கல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அவர் புரட்டுகின்றார், கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்துகின்றார். நகர்த்தி முற்றிலும் அந்த கல்லை புரட்டி ஒரு ஓரத்திலே அவர் தள்ளிவிடுகின்றார். ஆனால் என்ன ஆச்சரியம், அந்த கல்லை புரட்டிய பிறகு அந்த கல்லுக்கு அடியிலே ஒரு சில தங்க நாணயங்கள். ராஜா ஏற்கனவே என்ன பண்ணிட்டார், கல்லை புரட்டி வைக்கிறதுக்கு அடியிலே என்ன பண்ணிட்டார், கல்லை வைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு அடியில் தங்க நாணயங்களை கொஞ்சம் வைத்து விட்டார். ஆக கல்லை புரட்டியவர் அந்த ஏழை விவசாயி பார்க்கிறார், அதற்கு அடியில் ஒரு சில தங்க நாணயங்கள் இருக்கிறது. இவருக்கு மிகவும் ஆச்சரியம். அதன் பக்கத்திலேயே ஒரு தாளிலே ஒரு சில வார்த்தைகள் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. என்னவென்று சொன்னால், இந்த கல்லை யார் புரட்டுகிறார்களோ அவர்களுக்கே இந்த நாணயங்கள் சொந்தம் என்று சொல்லி அதில் எழுதி வைக்கப்பட்டது. இந்த விவசாயிக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அதை பார்த்தவர் யாருமே இல்லாத ஒரு நிலையில் அந்த கல்லை புரட்டி ஓரமாக வைத்துவிட்டு அந்த நாணயத்தை எடுத்துக்கொண்டு அவர் தன் வழியே அவர் செல்லுகின்றார். மகிழ்ச்சியோடு அவர் செல்லுகின்றார். இந்த ராஜாவும் பார்த்து அவர் அதன் பிறகு தன்னுடைய ஆட்சியின் நிலைமை மக்களுக்கு எப்படி செய்ய வேண்டுமோ அதை கொண்டு அவர் தன்னுடைய மக்கள் மனநிலையை புரிந்து கொண்டவராக தன் ஆட்சியிலே மேம்பட செய்வதற்காக அவர் பல காரியங்களை திட்டமிடுகிறார். இது ஒரு நிகழ்வு. இன்றைய சூழலோடு இன்றைக்கு நம்முடைய வாழ்வோடு நாம் இதை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்விலே வருகின்ற அல்லது திடீரென்று வருகின்ற தடைகள், பிரச்சனைகள் எப்பவுமே எப்போ தான் வரும்? ஆமாம், இப்போ வரப்போகுது, நாளைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு யாரும் எதிர்பார்த்து காத்திருப்பது அல்ல. திடீரென்று வருகின்ற தடைகள், திடீரென நம்முடைய வாழ்வில் ஏற்படுகின்ற இடர்பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள், ஆக இவைகளை கண்டு பல நேரங்களில் நாம் என்ன பண்ணிடுறோம், சோர்ந்து போகின்றவர்களாக துவண்டு போகின்ற மக்களாக நாம் காணப்படுகிறோம். ஆனால் அப்படி அல்ல. சிலர் என்னதான் கடவுளுடைய பிள்ளைகளாக நம்மை வெளிப்படுத்தி கொண்டாலும், எவ்வளோ நான் ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவரிடத்தில், ஐயா சொன்னது போல் உபவாசம் இருக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், கடவுளுக்காக நான் என்னென்னலாமோ என்னை அர்ப்பணித்து நான் கடவுளுக்கு பிரியமாய் வாழ்ந்து கூட என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை, என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த பிரச்சனை என்னை விட்டு போகவில்லை என்று சொல்லி தங்களை தாங்களே நொந்து கொள்ளுகின்றவர்களாக கூட அநேக நேரங்களிலே நாம் காணப்படுகின்றோம். ஆக இந்த பாடு எப்பொழுது தான் என்னை விட்டு நீங்கும் என்று ஒரு சில நேரங்களில் முறுமுறுக்கவும் கூட என்ன பண்ணுறோம், சரி நொந்து கொள்வது பரவாயில்லை, ஆனால் சில நேரங்கள் என்ன பண்ணிடுறோம், முறுமுறுக்கவும் செய்கின்றோம். ஆக அப்படிப்பட்ட இது இயல்பு. நான் யாரையும் குறை சொல்லவில்லை. ஏன்னா நம்முடைய பாடுகளும் நம்முடைய துன்பங்களும் அதனுடைய கஷ்டங்களும் அந்த நிலைக்கு நம்ம என்ன பண்ணுது, கொண்டு போய் விடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிப்பதற்கும் அவரிடத்திலே அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு மட்டுமல்ல, அவர் நிமித்தம் நாம் பாடுபடவும் நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அவர் நிமித்தம் நாம் பாடுபடவும் துன்பப்படவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இதனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து நமக்காக உயிரையே கொடுத்திருக்கும் பொழுது, நம் ஆண்டவர் நமக்காக தன் ஜீவனையை தன் உயிரையே நமக்காக கொடுத்திருக்கின்ற பொழுது அவருக்காய் ஒரு சில பாடுகளை பொறுமையாய் நாம் சகிப்பது ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது. ஆனால் நம் ஆண்டவர் அப்படியே நம்ம விட்டு விடுகிறவரும் அல்ல. படிக்க கேட்ட திருமறை பகுதியில் இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது. அதுதான் இந்த வசனம், ஆயினும் ஆமாம் நான் போகும் வழியை அவர் அறிவார், என்னை அவர் புடமிட்டால் நான் பொன் போல் துலங்கிடுவேன். யோபு சொல்லுகின்ற ஒரு வார்த்தை. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 23ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் யோபு அதற்கு மறுமொழியாக கூறுகிறது. ஆக மறுமொழி கூறுறதுன்னா அப்போ அதுக்கு முன்னாடி யாரோ என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. 22வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய நண்பர், நீங்கள் முதல்லையே தெரியும், யோபுனுடைய நண்பர்கள் 3 பேர். அவங்க யார் யார், எலிப்பாசு, பில்தாது, சோப்பார் அப்படின்னு சொல்லி 3 பேர் இருக்கிறாங்க. இந்த 3 பேரும் இந்த 3 பேருக்குமே என்ன அப்படின்னா, முதல்லையே யோபு 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்திலே யோபு இன்னும் ஒரு பெரிய தப்பு என்ன பண்ணிட்டார், செய்திருக்கிறார். அவர் பெரிய தவறு செய்ததுனால தான் அவருக்கு இவ்வளோ பெரிய துன்ப சூழல் அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேருமே உறுதியாக நம்பினாங்க. ஸோ அப்படி நம்புறதுனாலே பல நேரங்களில் இவங்க பேசுகிறாங்க. முதல் சுற்று, 2ஆம் சுற்று, 3ஆம் சுற்றுன்னு ஒவ்வொரு சுற்றுலையும் யோபுவுக்கு அந்த நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க, அவரை ஆண்டவரை குறித்தும் இல்லை மற்ற காரியங்கள் குறித்தும் அவருடைய குறைகள், நீ இப்படி இருந்த அதனால தான் இப்படி அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லிக்கிட்டே வருவாங்க. ஆக இந்த 2வது சுற்று முடியும் பொழுதே இந்த அவர் என்ன பண்ணுறார், எலிப்பாஸ் தான், எப்பவுமே எலிப்பாஸ் தான் தொடங்குவார். நீங்கள் அது பைபிளில் படித்து பாருங்கள், எலிப்பாஸ் தான் தொடங்குவார். அப்போது அதே போல தான் இந்த 22வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னர் முதல் வசனம், பின்னர் தேமானானியும் எலிப்பாசு பேசத் தொடங்கினான், மனிதரால் இறைவனுக்கு பயனுண்டோ, மதிநுட்பம் உடையவரால் அவருக்கு பயன் உண்டா என்று சொல்லி இந்த 22ஆம் அதிகாரம் முழுக்க அவர் ஒரு சில விஷயங்களை சொல்லி மனிதர்களை குறைப்படுத்தி கடவுளை மிகப்படுத்தி மனிதருடைய குறைகள் நிமித்தம் அவர்களுக்கு துன்பங்கள் அவருடைய வாழ்வில் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி அப்படியே என்ன பண்ணுறாரு, யோபுவை உள்ளே வச்சு பேசிட்டு வர்றாரு. எனக்கு ஒரு எப்படி சொல்லுது, நம்ம ஊரில் சொல்லணும் எப்படி சொல்லுவோம் அதை,
ஆமாம், ஏதோ ஒரு பிரச்சனையோடு அதை ஆமாம் உனக்கு இதனால தான் உனக்கு இந்த இதனால அப்படின்னு யோபு அப்படி சொல்லு. ஆக இவைகளை கேட்ட யோபு என்ன பண்ணுறார்? மறுபடியும் அவர் துன்பப்படுகிறார், கஷ்டப்படுறார். தனக்குள்ள ஏன் இந்த உதான ஒரு பிரச்சனை, கடவுள் ஒருளை எலிப்பாசுடைய குற்றச்சாட்டுகளை கேட்ட யோபு மிகவும் மனம் கலங்குகின்றார். அவருடைய குற்றங்களை கேட்டு அவர் மனம் கலங்கியவராக, தன்னுடைய துன்பத்திற்கான காரணங்களை அறிய முடியாதவராக யோபு மீண்டும் ஆண்டவரிடத்திலே வாதாடுறார். இப்போது நல்லா நினச்சிங்க, நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு வச்சுக்கோங்க, அதுக்கு முன்னாடியே நமக்கு தெரியும் ஏதோ ஒரு கஷ்டம் இல்லை ஏதோ ஒரு நமக்கு வேதனை அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒரு நம்ம தவறு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அதுக்கான கஷ்டம் இது, நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், இதனால தான் எனக்கு இந்த தண்டனை போல அப்படின்னு நாம் என்ன பண்ணுவோம், நினச்சிக்குவோம். ஆனால் யோபுடைய வாழ்க்கையில் அப்படி இல்லை. அவர் என்ன தப்பு பண்ணுன்றது அவருக்கு தெரியல. அதுதான் அவர் கடவுள்கிட்ட கேட்குறாராம், வாதாடுறாராம். ஒவ்வொரு முறையும் எலிப்பாசும் பில்தாதும் சோப்பாரும் அவரை குறித்து இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லும் பொழுதெல்லாம், என்ன நான் தப்பு பண்ணேன், ஏன் எனக்கு இந்த கடவுள் இதை சொல்லிட்டா கூட நான் என்ன பண்ணுவேன், மனநிறைவோடு என்ன பண்ணுவேன், இந்த துன்பங்களை நான் ஏற்றுக்கொள்ளுவேன், என்னன்னே தெரியாமல். இதுதான் இந்த இடத்துல மறுபடியும் எலிப்பாசு சொல்லும்பொழுது கூட யோபு இதை கண்டு தான் கலங்குகிறாராம். என்ன தவறு நான் செய்திருந்தேன், கடவுள் எனக்கு வெளிப்படுத்தினார்னா அது நிமித்தம் சரி, இந்த துன்பங்களை எனக்கு தேவை, இது கடவுள் அனுமதிக்கிறாருன்னு நான் என்ன பண்ணுவேன், ஏற்றுக்கொள்வேன். என்னன்னே தெரியாமல் நான் எப்படி சாமி அப்படின்னு சொல்லி கடவுளத்தில் இவர் வாதாடுகிறார். அவருடைய துன்பங்களின் காரணங்களை தெரிந்துவிட்டால் ஒருவேளை இந்த வேதனையிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த வேதனையை தாங்கிக் கொள்ள முடியும் அப்படின்னு அவர் நினைக்கிறாராம் யோப். ஆனாலும் கூட கடவுளுடைய சித்தத்தை அவர் என்ன பண்ணுறார், ஏற்றுக்கொள்ளுகிறார். சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, தெரியலனா கூட. ஏன்னா கடவுளுக்கும் பிசாசுக்கும் உள்ள கான்ட்ராக்ட் யாருக்கு தான் தெரியும், அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் யோபு எந்த தவறும் குறையும் செய்யவில்லை. ஆனாலும் கூட அவர் தாங்கிக் கொள்ளுகின்றார், கடவுளுடைய சித்தத்தை அவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார். ஆக ஏற்றுக்கொண்ட நிலையிலே ஆண்டவர் எதை செய்ய விரும்புகிறாரோ அதை அவர் செய்வார் அப்படின்னு சொல்லி யோபு நம்புகின்றார். ஆக தன்னுடைய பிரச்சனையும் அல்லது தன்னுடைய குறைவையும் கூட ஆண்டவர் என்ன பண்ணுவார், நிறைவாக்குவார் என்று சொல்லி நம்பி, அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாகத்தான் இந்த வார்த்தை என்ன பண்ணுறாரு, இங்கே 23ஆம் வசனம் 23 அதிகாரம் ஃபுல்லாக அவர் பேசிட்டு வர்றார். அதில் குறிப்பிடும்படியாக இந்த வசனத்தை இந்த நாள் ஒரு தியானத்தில் நாம் எடுக்கும்போது அவர் சொல்கிறார், ஆயினும் நான் போகும், என்னதான் இருந்தாலும் நான் போகிற வழி யாருக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும்பா. நான் தப்பு செஞ்சேன்னா தெரியலையா, அப்படியே செஞ்சிருந்தாலும் அதுக்கான தண்டனை எனக்கு கொடுப்பார். ஆனால் அது என்னன்றது எனக்கு அவர் சொல்லலை. ஆனாலும் கூட நான் போகிற வழி அவருக்கு தெரியும். அவர் புடமிட்டால் நான் எப்படி ஆயிடுவேன், நான் ஒன்றும் அவர் நெருப்பில் என்னை சுட்டால் நான் செத்து போயிட மாட்டேன். புடமிடுதல் என்பது நெருப்பில் சுடுதுன்னா சாதாரணமாக சுடுறது இல்லை. ஆக புடமிடுதல் என்கின்ற அந்த காரியம், அந்த நெருப்பு எப்படி ஆகும், கணக்கும், அப்படி ரெட் கலராக மாறும். ஆக அந்த அளவு துன்பமாக யாருக்கு, அவர் என்ன தான் எனக்கு துன்பத்தை கொடுத்தாலும் நான் எப்படி கடைசியாக எப்படி தான் மாறுவேன், பொன்னை போல் நான் துலங்கிடுவேன், பொண்ணை போல நான் மாறுவேன் அப்படின்னு சொல்லி யோபு இங்கே சொல்லுகின்ற வார்த்தைகளை நான் ஆண்டவர் புடமிடுகின்ற பொழுது நான் பொன் போல நான் விளங்கிடுவேன் என்று சொல்லி அங்கே யோபு ஆண்டவருடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றவராக. நான் முதல்ல சொன்னல, சில நேரங்களில் நாம் என்ன பண்ணுவோம், பிரச்சனைன்னு வரும்பொழுது தோண்டு போகிறது மட்டுமல்ல, கடவுளையும் கூட என்ன பண்ணுவோம், சில நேரங்களில் முறுமுறுக்கின்ற அந்த மனநிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். ஆனால் அப்படி அல்ல. போன வாரம் கூட நான் சொன்னேன்னு நினைக்கிறேன், யோபுவினுடைய மனைவி அவங்க சொன்னாங்க, கடவுளை தூஷித்து ஜீவனை விட்டு விடு, பைத்தியக்காரி மாதிரி பேசாத. அவங்க மனைவியை கூட அப்படி அவர் கடிந்து கொள்ளுகிறதை நாம் பார்த்தோம். ஆக துன்பங்களை ஏற்க மனமுள்ளவராக, அது புடமிடுதல் என்பது துன்பத்திற்கான ஒரு அடையாளமாக இருக்கலாம். ஆனால் கடவுள் நமக்கு நம்மை புடமிட்டவர் பொன்னை போல் அவர் உயர்த்துகின்றவராக இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக இந்த துன்பங்கள் நமக்கு ஒரு படிநிலைகளாக காணப்படுகிறது. ஆக அந்த நிலையில் ஆண்டவருடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற மக்கள், ஆண்டவர் எதை விரும்புகிறாரோ அதை நமக்கு என்ன பண்ணுவார், நிறைவாக தருவார் என்று நம்புகின்ற மக்களாக நாம் இந்த நாளிலே நம்முடைய நம்பிக்கை தளரவிடாதபடி கடவுள் நம்மை இந்த இடத்துல நிறுத்தி இருக்கின்றார். கடவுளை பற்றியும் அவருடைய வாழ்வை பற்றியும் அவருடைய இறை நீதியை பற்றியும் மனிதர்கள் முழுமையாக அறிந்து கொள்வது என்பது எளிதான ஒரு காரியம் இல்லை. கடவுள் என்ன செய்ய போகிறார், அவருடைய நீதி, கடவுளுடைய நீதி என்னன்றது நமக்கு பல நேரங்கள் என்ன பண்ண முடியாது, யூகிக்க முடியாது. ஆண்டவரை என்ன செய்கிறார், நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய இறை நீதி என்பது எத்தகைய தன்மையுடையது என்பது நம்ம லேஸில் புரிஞ்சிக்க முடியாது. ஆனாலும் கூட கடவுள் நமக்கு அவருடைய நல்வாழ்வை, அவருடைய நிறைய ஆசையை நமக்கு வழங்குகிறார் என்பதிலே எவ்விதமான சந்தேகங்கள். ஆக அந்த நிலையில் அவர்களை இமைக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக மட்டுமே அவர்கள் நாம் ஆண்டுகளை தேடுகின்றவர்களாக இராதபடி, சுயநலமாக நம்மை நாமே நொந்து கொள்ளாதபடி
ஆண்டவர் மறுமைக்குரிய ஆசிகளையும் நம்முடைய வாழ்வில் வழங்க வல்லவர் என்பதை உணர்ந்து கொண்டு சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த வசனம் அழகாக இங்கே யோபுனுடைய வாழ்விலே பொருந்துகிறதாய் நாம் பார்க்கிறோம். ஆக பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருந்தும் அவரை உண்மையாய் பின்பற்றுவது நிகர்நிலையற்ற இறை பக்தி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். எத்தனை போராட்டம் வரட்டும், எத்தனை பிரச்சனை வரட்டும், எத்தனை துன்பங்கள் வரட்டும், ஆனாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், ஒரு பொழுதும் ஆண்டவரை பிடியை விட்டுற மாட்டேன். ஆண்டவர் கைவிட மாட்டேன். ஆண்டவர் பிடித்து கொண்டிருக்கின்ற பிடியை நாம் என்ன பண்ணக்கூடாது, விட்டுவிடக்கூடாது என்பதை உணர்த்துகின்ற விதத்தில் இந்த வார்த்தைகள் இங்கே இருக்கிறது. இதை தான் தாவீதும் செய்தார். அதனால தான் ஆண்டுடைய இருதயத்துக்கு ஏற்றவராக தாவீது என்ன பண்ணார், அங்கே பார்க்கப்பட்டார். என் இருதயத்திற்கு ஏற்றவன், என் இருதயத்துக்கு நெருக்கமானவர் என்று சொல்லி ஆண்டவர் தாவீதை சொல்கிறார். இத்தனை பிரச்சனைகளின் துன்பங்களின் மத்தியிலும் ஆண்டவரை விடாப்பிடியாக தாவீது பிடித்து கொண்டது நிமித்தம் இருதயத்துக்கு ஏற்றவன் என்கின்ற ஆசீர்வாதத்தை அங்கே ஆண்டோடைய வார்த்தை சொல்லும். ஆக யோபு தனது பாடுகளின் மத்தியிலே புலம்பினாலும் இறுதியாக அவர் தான் போகும் வழியை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் என்று அவர் அமைதியாக அங்கே தன்னை ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாடுகளை ஏற்றுக்கொள்ளுகிறதை, அவர் சகிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது நிமித்தம் யோபு இரட்டத்தனையான நன்மையை பெற்றார் என்பதையும் நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். பிரியமானவர்களோடு நம்முடைய பாடுகளை பொறுமையோடு நாம் சகிக்கின்ற பொழுது அதற்கு பின் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போக வேண்டாம். பெரிய ஆசீர்வாதத்தை கடவுள் நமக்கு கொடுக்கிற பாடுகளை நாம் புறக்கணிக்கின்ற பொழுது பெரும் ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போவதற்கும் நாம் ஆயத்தமாகிறோம். பாடுகளை ஏற்க புறக்கணிக்கின்ற பொழுது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கும் நாம் என்ன பண்ணுறோம், புறக்கணிப்பு செய்கிறோம் என்பதுதான் அடையாளம். ஆக அந்த நிலையில் ஒருவேளை நமக்கு வரும் துன்பங்களை நாம் எப்படி சகிக்கிறோம் என்று ஆண்டவர் தன் கண் கொண்டு கவனித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் என்ன பண்ணுறாரா, ஆமாம், தன் கண் கொண்டு அவர் நம்முடைய பாடுகளை நாம் எப்படி ஏற்கிறோம் சகிக்கிறோம் என்பதை அவர் கவனித்து கொண்டு நாம் வடிக்கின்ற கண்ணீரை அவர் கணக்கிலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், துருத்தியில் நம்முடைய கண்ணீரை என்ன பண்ணுறாரு, அவர் சேர்த்து வைக்கிறார். ஆமாம், நம்முடைய பாடுகளை அவர் கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறார். நம்முடைய கண்ணீருக்கெல்லாம் அவர் கணக்கு வைத்து கொண்டிருக்கிறார். எனவே அவருடைய மனம் சோர்ந்து போகாதபடி ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் கடவுள் நமக்கு நன்மையாக மாற்றி தருவார் என்கின்ற தளரா மனதோடு கடவுளை நம்முடைய திருக்கரங்களை நாம் தொழுது கொள்ளும்படியாக நம்முடைய குறைவுகளை, நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய துன்பங்களை, பாடுகளை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கின்ற மக்களாக நாம் இருக்க இந்த நாளிலே கடவுள் நம்ம அழைத்திருக்கின்றார். ஒரு வசனத்தை நாம் படிக்கலாம். திருப்பாடல்கள் 66:10, சங்கீதம் 66:10. ஆமாம், கடவுளே எங்களை ஆய்ந்து வெள்ளியை புடமிடுவது போல எங்களை புடமிட்டீர். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய வாழ்வை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் அவருடைய புடமிடுதலுக்கும் அவருடைய சோதனைக்கும் உட்பட்ட மக்களாக இருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. பிரச்சனை வராத மனுஷனே கிடையாது உலகத்தில். துன்பம் இல்லாத மனிதன் அப்படி இருந்தால் அவங்க மிகப்பெரிய ஆசீர்வாதம் உள்ளவர்கள், மிகப்பெரிய பாக்கியசாலி அப்படின்னு தான் நாம் சொல்லணும். ஆக ஆண்டவர் நம்மை புடமிடுகின்றார், நம்மை சோதிக்கின்றார். ஆனாலும் அது எப்படிப்பட்டதான், நம்ம மேலே உயர்த்துவதற்கானதான் தவிர நம்மை முற்றிலும் அழிப்பதற்கான சோதனையோ பிரச்சனையோ அல்ல என்பதை நாம் இங்கே பார்க்கணும். அதே போல் நீதிமொழிகள் 17:3 இன்னும் அழகாக அந்த புடமிடுதலை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 17:3 வெள்ளியை உலைக்கலமும், வெள்ளியை என்ன பண்ணுமா, குகையும், பொன்னை புடக்குகையும் சோதித்து பார்க்கும். வெள்ளியும் பொன்னையும் புடமிடுகிறதும் நெருப்பும் குகையும் அவைகளை சோதித்து பார்க்கும். ஆனால் உள்ளத்தை சோதித்து பார்ப்பவரோ நம்ம ஆண்டவர் என்று சொல்லப்படுது. ஆக சோதனை வரும்பொழுது பெருவேளை பிசாசு எனக்கு இப்படி சோதனை கொடுத்து, சரி பிசாசு கூட கொடுக்கட்டும், ஆனாலும் அதை அனுமதிக்கிறவர் ஆண்டவராக இருக்கிறார். பல நேரங்களில் நாம் அந்த சோதனையில் நிலைத்திருக்கிறோமா அல்லது சோர்ந்து போகிறோமா அல்லது கடவுளையே நம்ம பழிக்குள்ளாக்குகிறோமா என்பதை ஆண்டவர் கூர்ந்து என்ன பண்ணுறாரா, கவனிக்கின்றவராக இருக்கிறார். ஆக அந்த நிலையில் ஒருவேளை அழியக்கூடிய பொன் நெருப்பினாலே புடமிடப்படுகிறது. அதைவிட விலை உயர்ந்த உங்கள் நம்பிக்கை மெய்ப்பிக்கப்படவே துயரப்படுகிறீர்கள். 1 பேதுரு 1:7 அழகாக சொல்கிறார் பாருங்களேன். 1 பேதுரு 1:7 இன்னும் அந்த வசனத்தினுடைய அந்த தன்மை அழகாக இருக்கிறது. 1 பேதுரு 1:7 அழிந்து போகிற பொன் அக்கினினாலே அழிந்து போகணும். நான் சொன்னேன் பொண்ணை போல, ஆனால் அது கூட என்ன பண்ணிடுமா, அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படுகிறது. அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது. அதைவிட விலை உயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருறுகிறீர்கள். உங்கள் நம்பிக்கை என்ன பண்ணணுமா, உண்மையாகணும். உங்கள் விசுவாசம் உண்மையாகணும், மாறணும். அந்த விசுவாசம் உண்மையாவதற்காகவே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, துன்பப்படுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அந்த நம்பிக்கை உங்களுக்கு புகழ்ச்சியையும் மாண்பையும் பெருமையும் என்ன பண்ணோம், தருவதாக. இதை விட வேற என்ன வேணும் சொல்லுங்கள். இமைப்பொழுது போன வாரமும் இந்த வசனத்தை சொன்னேன் நான், எனக்கு தெரியலையே தொடர்ந்து 2 வாரமாக இப்படி நம்ம இமைப்பொழுது உன்னை
கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை. ஆக ஆண்டவர் வெளிப்படுகின்ற பொழுது, ஒருவேளை இயேசு கிறிஸ்து வெளிப்படுகின்ற பொழுது நாம் அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கை நமக்கு என்ன கொடுக்குமா? புகழ்ச்சியையும் அப்புறம் மாண்பையும் பெருமையும் அது நமக்கு தருவதாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தை. ஒரு தாய் பறவையானது ஒரு சில முட்டைகளை அது ஈன்றது. அந்த முட்டைகளை எடுத்து குஞ்சுகளை பொறித்தது ஒரு நதிக்கரையின் அருகில். அப்படியாக அந்த முட்டைகளை எடுத்து அது நதிக்கரையின் அருகில் அது குஞ்சுகளை பொறித்ததாம். இப்படி பொறித்த உடனே அந்த தாய்ப்பறவை ஒரு ஆற்றோரத்தில் அந்த குஞ்சுகளை, சின்ன சின்ன குஞ்சுகளை பொறித்து அது வளர்க்க ஆரம்பித்தது. சற்று கொஞ்சம் அந்த குஞ்சுகள் வளர்கின்ற நேரத்தில் அந்த குஞ்சுகளை எல்லாம் ஒரு காய்ந்த ஒரு மரக்கிளையில் ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா, அந்த கிளைகள் ஒரே கிளையாக இருக்கிறது. அந்த காய்ந்த ஒரு மரக்கிளையில் தன் குஞ்சுகளை எல்லாம் வரிசையாக நிறுத்தி விட்டதாம். கொண்டு போய் நிறுத்திவிட்டு அந்த கிளையின் உட்பகுதியில் இந்த தாய்ப்பறவையானது நின்று கொண்டது. கிளையின் விளிம்பில் குஞ்சுகள் நின்று கொண்டிருக்கு. அது உட்பகுதியில் மரத்தை ஒட்டி தாய்ப்பறவை நின்று கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குஞ்சுகள் என்ன பண்ணுச்சான், நெருக்கி நெருக்கி பஸ்ஸில் 3 பேர் பஸ் சீட்டில் நடுவில் உட்காந்துட்டு, இல்லைனா அந்த பக்கம் அந்த ஜன்னல் ஓரம் உட்காந்துட்டா, ஆமாம், அந்த நம்ம நிலைமை என்னன்றது நிறைய பேருக்கு தெரியும். அந்த ஓரமாக உட்காந்துட்டா பிரச்சனை இல்லை. உள்ள யாருன்னா ஒருத்தர் நடுவில் கொஞ்சம் கொண்டு வா வந்து உட்காந்துட்டாங்கன்னா இப்படியும் அப்படியுமா அவங்க பாடு கஷ்டம்தான். ஆக அதுபோல் இந்த தாய்ப்பறவையானது உள்ளே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி இருக்கிற அந்த தாய்ப்பறவை இந்த விளிம்பில் இருக்கிற அந்த குஞ்சுகளை வரிசையாக நிறுத்திட்டு என்ன பண்ணிச்சான், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குஞ்சுகளை நெருக்கி கொண்டே சென்றதாம். கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்க குஞ்சுகள் எல்லாம் அலறுகிறது. தாய்ப்பறவை அந்த குஞ்சு பறவைகள் எல்லாம் அலறுகிறது. அலற அந்த சத்தத்தை கேட்டும் கூட கொஞ்சமும் கவலை இல்லாதபடி, கொஞ்சமும் அந்த தாய்ப்பறவை இரக்கம் இல்லாதபடி அந்த குஞ்சுகளை மறுபடியும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்குதான், நெருக்கி அது தள்ளிக்கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் முதலில் இருந்த அந்த குஞ்சு பறவையானது என்ன பண்ணிருச்சான், கீழே விழ போகிற நேரத்தில் பிடித்து கொண்டு தொங்குச்சான். அந்த முனையை பிடிச்சிட்டு மலக்கணை பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டே கத்துது, குயின்னு கத்துது. உடனே தாய்ப்பறவை என்ன பண்ணிச்சான், அங்கேருந்து பறந்து வந்து அந்த குஞ்சை தாங்கலை. அதுதான் நீங்கள் நினச்சது. கொஞ்சமாக பிடிச்சிருந்த அந்த இடத்த கூட என்ன பண்ணிச்சான், கொத்தி என்ன பண்ணிருச்சு, கீழே தள்ளிருச்சு. தாய்ப்பறவை அந்த குஞ்சு பறவை அலறுது, ஐயோ அப்படின்னு அலறுது, கீழே விழுறமே. ஆனால் தன்னை மறந்து அது என்ன பண்ணிச்சான், கொஞ்சம் தூரத்தில் தன்னுடைய சிறகுகளாலே பறக்க ஆரம்பித்தது. கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி கடவுள் கொடுத்த அந்த சிறகுகளை கொண்டு அது மேலே வரும்போது தான் நினச்சிட்டான், தன் தாய்க்கு எவ்வளோ நன்றியோ சொல்லணும் நான். என்னை எப்படி என் தாய் வளர்த்த அவர் திட்டமிட்டிருக்கிறாள் என்று சொல்லி தன் மீது தன் தாய் வைத்த அந்த அன்பையும் தன் மீது தன் தாய் வைத்த அந்த நம்பிக்கையை நான் என்ன பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி, நான் நிறைவேற்றி இருக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து அந்த தாயை நன்றியுள்ள உள்ளத்தோடு என்ன பண்ணிச்சான், அந்த அந்த குட்டி பறவையானது அதை பார்த்து அந்த தாய்க்கு அந்த பாசத்தை வெளிப்படுத்தியதாம். இவருடைய பாடுகளிலே, சோதனைகளின் மத்தியிலே கடவுள் நம்மை உருவாக்குகின்றார். புடமிடுதல் என்பது புடமிடுதல் என்பது ஒரு நல்ல ஒரு அழகிய பொருளை உருவாக்குவது. ஒரு தங்கத்தில் என்ன விதமான பொருளாகவும் இருக்கலாம் அது. ஆக அந்த நிலையிலே கடவுளால் நம்முடைய பாடுகள் அனுமதிக்கப்படுகின்ற போது அவை அனைத்தும் நன்மைக்கானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆக அந்த நிலையிலே இந்த நாளிலே யோபுவின் இந்த வார்த்தையானது, நான் போகின்ற வழியை அவர் அறிவார், அவர் புடமிட்டால் நான் பொன்னை போல துலங்கிடுவேன் என்று சொல்லி ஆண்டுடைய திருக்கரங்களிலே நம்மை நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் அருள இருக்கின்ற நிறைவாழ்வின் நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அருள் நிறைந்த நல்ல கடவுளே, நாங்களும் ஆண்டவர் இந்த நாளிலே ஆண்டவருடைய திருக்கரங்களால் பொன்னை போல புடமிடப்படுவதற்கும், ஆண்டவருடைய திருக்கரங்களால் அழகிய பாண்டங்களாக வணையப்படுவதற்கும், ஆண்டவரே அதற்கு முன் ஆண்டவரை ஏற்படுகின்ற சோதனைகளை பாடுகளை சகிப்பதற்குமான ஆண்டவரே எச்சரிக்கையின் வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தந்தீரதற்காக நன்றி செலுத்துகின்றோம். யோபுவை போல ஆண்டவரே நாங்கள் பாடுகளை ஏற்க ஆண்டவர் அது நிமித்தம் நீர் அருகின்ற இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே நீர் எங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தியிருக்கிறீர். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு என்னுடைய வாழ்விலை பின்பற்ற அது நிமித்தம் நீர் தருகின்ற ஆசைகளை நிறைவாய் பெற்று உமக்கு சாட்சியாய் உமக்கு நன்றியுள்ளவர்களாய் என்றென்று வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும். நம்முடைய திருக்கரத்தில் நீங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீரை பொறுப்பேற்றுக்கொள்ளும் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற கரத்தில் வேண்டுகிறோம்.
அன்பின் நல்ல கடவுளே. ஆமென். ஆம்.